கார் வந்து இங்கே பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த Volkswagen Polo தான். ஷாக் அப் சர்ப்ரைஸ் கேட்டோனே ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. மெக்கானிக் எதுவுமே சொல்லாதீங்க, அவங்க சொல்லாங்கன்னு சொல்லிட்டு ஃபேன் மோட்டர் போயிருக்கு, பெட் போயிருக்கு, எதுவுமே சொல்லாதீங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க எல்லாமே சொல்லியிருக்கோம். நீங்கள் எதுக்கு ஒரிஜினல் கேட்குறீங்க அதுதான் புரியல எனக்கு. நான் 5000 உங்களுக்கு அதே 10,000 ரூபாய் ஐட்டம் தரேன். ப்ரோ டீல் முடிஞ்சுதா? பேசிட்டீங்க. ஹலோ ஆல், நான் மோசஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படி சொல்ல நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற அரும்பாக்கம்க்கு தாங்க நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நிறைய வந்து யூஸ்டு காசு வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மீன்ஸ் நிறையா வந்து நான் காமிச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி காசு வாங்கும்போது ஒரு 60,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கும், சில கார் 80,000 ஓடி இருக்கும், சில கார் வந்து 1 lakh மேலே வந்து ஓடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் லைக் நீங்கள் ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 40,000 to 50,000 வரைக்குமே மோஸ்ட்டாக எந்த ஒரு பெரிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் வராது. உங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், கிளச் பிளேட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பிரச்சனை வரும். ஒரு கார் வந்து மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஸோ நீங்கள் அந்த டைமில் மீன்ஸ் ஒரு டைமில் ஒரு விஷயம் வந்து டேமேஜ் ஆகுதுல்ல, அப்போவே அதை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் நம்ம அப்படி தள்ளி போயிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரே டைமில் பெரிய செலவு வச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரியே வந்து காமிக்க போகிறேன். ஒரு Volkswagen Polo கார் நம்ம முன்னாடி வந்து இருக்குது. ஸோ அந்த கார் வந்து லைக் ஒரு இப்போ 75,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ரன் ஆகிருக்கு. இப்போ வந்து அதில் வந்து ஒரு சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ 4 சஸ்பென்ஷனுமே வந்து மாற்ற போகிறாங்க. ஒரு யூஸ்டு கார் தான் அது. ஸோ லைக் அந்த சஸ்பென்ஷன் காஸ்ட் வந்து என்ன வருது, அதுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து வருது, இது தவிர மற்ற ஸ்பேர் பார்ட்ஸில் எந்த கிலோமீட்டரில் எப்போல்லாம் வந்து டேமேஜ் ஆகும், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோட லைஃப் என்னது, கிளச் பிளேட்டோட லைஃப் என்னது, இந்த பால் ஜாயிண்டோட லைஃப் என்னது, ஃப்ரண்ட்டில் போடுற அந்த பெல்ட்டோட லைஃப் என்னதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட லைஃப்பில் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதோட காஸ்ட் வந்து என்ன காஸ்ட் வந்து அவங்க வந்து கோட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதை கவர் பண்ணுறதுக்கு தான் ஸ்ரீ மகாவீர் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற அரும்பாக்கமில் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவரோட கார் வந்து இங்கே பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த Volkswagen Polo தான். அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை இப்போ வந்து மகாவீரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை வாங்கிட்டு அப்படியே அந்த மெக்கானிக் வந்து அதை ஃபிட் பண்ண போகிறாரு. அது தவிர மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஓகே, நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து விக்னேஷ் ப்ரோ இருக்காங்க, Volkswagen Poloவோட ஓனர். எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ, உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. கார் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கீங்க. 75,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு. 80 ஓடிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது வாங்கியிருந்தீங்க வண்டியை? 38ல் வாங்கினீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சின்ன சின்ன இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் செலவு ஏதாவது வச்சு தான் ஃபஸ்ட்டு வச்சுது, இப்போது மேஜராக வச்சுருக்கு. மேஜராக ஷோரூமில் போனால் ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்குது. ஓகே, நான் இங்கே மகாவீருக்கு வந்திருக்கேன். மகாவீர். ஸோ என்ன இஷ்யூ ஆக்சுவலாக வண்டியில்? ஷாக் அப்சர் மாற்றணும். ஓகே, 4 மாற்றணும். ப்ளஸ் வந்து டிஸ்பேட்ச் மாற்றணும். ஸ்டேரிங் ரேங்க் போயிடுச்சுன்னா அது செக் பண்ணணும். ஓகே, அப்படின்னு அதுக்காக. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றுறீங்க. ஆமாம், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அவைலபிளாக இருந்தா? அவைலபிளாக இருக்குது. ஓகே, பில் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸிங் எல்லாம் எப்படி இருக்குது? கம்பெனிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண டிஃப்ரென்ஸ் இருக்குது. கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம். ஓகே, ஸோ எல்லா ஷாக் அப்சர் ப்ரைஸ் கேட்டோடனே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. எங்கே, அங்கேயா இங்கேயா? அங்கே கேட்டுட்டு இங்கே கேட்கும் போது அங்கே எவ்வளோ? அவங்க வந்து ஓவராலாக 18,000 வரும்னு சொன்னாங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு ஷாக் அப்சர் 2,200 சொன்னாங்க. ஸோ மொத்தமாக மாற்றினாலே 8,000 சம்திங் தான் வரும். ஒரு 10,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது இது மட்டுமே. அண்ட் லேபர் வந்து கேட்டிங்களா? லேபர் ஓவராலாக 5,000 சொல்லியிருக்காங்க, நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேர்த்து. ஓகே, ஸோ ஒரு சஸ்பென்ஷன் ஒரு கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபா தான் ஆகுது. 4 சஸ்பென்ஷன் அது Volkswagen Poloக்கு. ஆமாம், வெளியில் வெளியில் போனால் கண்டிப்பாக வந்து 20,000க்கு மேலே தான் ஆகும். ஸோ இதிலே வந்து ப்ரைஸிங்கில் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது எந்த அளவுக்கு வந்து ஸ்ரீ மகாவீர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கவுண்ட் ஏதாவது கிடச்சிதா ப்ரோ? ஒன்றும் கேட்கல ப்ரோ, இங்கே தான் கேட்குறோம். சரி, நீங்கள் போய் கேளுங்க. நான் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போ வந்து அந்த வண்டி வந்து சஸ்பென்ஷன் ஒர்க்குக்காக போகுது. அதுக்கு முன்னாடி பிரதர் வாங்கின ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அங்கே வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கடையில் இருக்கிற மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸில் எவ்வளோ டேமேஜஸ் வரும், எப்போ நீங்கள் அதை மாற்ற வேண்டியது வரும், என்ன ப்ரைஸிங்கில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ஷாப்புக்குள்ளே வந்து போயிடலாம். 300 ரூபாய் 400 ரூபாய் வித்தியாசம். இதான் வந்து விக்னேஷ் ப்ரோ வாங்கியிருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் நினைக்கிறேன். வந்து ரோனக் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஹாய். மைக் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இப்போ தான் வந்து கொடுத்தேன். ஸோ விக்னேஷ் ப்ரோ டீல் முடிஞ்சுதா? பேசிட்டீங்க.
ரோனக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பராக ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் மேரேஜ். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா, கொடுத்தீங்களா? எல்லாமே தந்தோம் சார், எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் சார். சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க, இந்த டைமும் வந்து பண்ணிடணும் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ. ஆனால் வந்து விக்னேஷ் பிரதருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சா? எல்லாமே டன். அவர் கேட்ட எல்லாமே இருந்தது? எல்லாமே சார், எல்லாமே ரெடியாக இருக்குது இங்கே. ஆக்சுவலி என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கீங்க? சஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க போலோ வண்டிக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் லோவர் ஆர்ம், கியர் ராப் கேட்டிருக்காங்க. ஓகே. இது லோவர் ஆர்மு, ஸ்டேரிங் பாக்ஸு. ஸோ இது ஷாக் அப்சர்ஸு ஃப்ரண்ட்டு. ஓகே. இது ரியர் ஷாக் அப்சர்ஸ். ஓகே. இது ரியர் வைப்பர் பிளேட். இது ஃப்ரண்ட் ஷாக் அப்சர் கிட்டு. ஓகே. இது லிங்க் ராடு. ஸோ திஸ் இஸ் பேலன்ஸ் ராட் புஷ். ஓகே. இது ஃப்ரண்ட் ஷாக் அப்சர் மவுண்டிங்கு. ஓகே. இது இன்ஜின் ஆயிலு, கிளச் செட்டு. கிளச்சுமா? கிளச் பிளேட்டும் போயிருக்கா? ஸோ இது உங்களுது இல்லை, இவங்களுது இல்லை. ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே வந்து அதோட மீன்ஸ் ஒரிஜினலாக ஓஇஎம்மா இல்லை? எல்லாமே ஓஇஎம் சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரானே பிராண்டு, ஆனால் உள்ளே இருக்குது வோல்ஸ்வாகன் தான். ஓகே. வோல்ஸ்வாகன் வித் ஒரிஜினல் பார்ட் நம்பர். ஆக்சுவலாக இதுதான் வந்து மெயினே. நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது முக்கியம் இல்லை, ஒரிஜினலாக இருக்கா அப்படின்றது தான் சார். ஸோ நீங்கள் ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரிஜினல் இல்லை, ஒரிஜினல் அண்ட் ஓஇஎம் OES எல்லாமே டீல் பண்ணுறோம். OES வந்து ஆஃப்டர் மார்க்கெட் கூட டீல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரிஜினல் வாங்க போனீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் திஸ் இஸ் 10,500 கம்பெனி. ஓகே. நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா 8,000 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ அதுதான் பெனிஃபிட்ஸ். 8,000 8,500 ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் Volkswagen போலோக்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வச்சுருந்தீங்க? எஸ். இதுவே ஒரு i20 இருந்தால் எல்லா வண்டிக்கும் இருக்குது சார். ஹோண்டா சிட்டி இருக்குது. லக்ஸரி கார்லாம் போனால் ஆடி BMW. லக்ஸரி கார் சில வண்டிக்கு இருக்கும், சில வண்டிக்கு அகைன்ஸ்ட் ஆர்டர். ஓகே. தென் ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாட்டுறதுக்கு மெக்கானிக் நீங்களுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நான் இங்கே தந்துடுறோம், பக்கத்தில் இருக்கார் சந்தில். ஓகே. பண்ணிடுவார், ஹாஃப் டே டைம். ஒரு வேளை ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு போயும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்து செக் பண்ணிடலாம். என்ன போயிருக்கு, அதுக்கப்புறம் சாம்பிள் வேணும், சாம்பிள். ஓகே. அதுக்கப்புறம் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுதான் வந்து விஷயமே. ஸோ இப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாட்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் ப்ரோ? ஹாஃப் டே. ஹாஃப் டே எடுத்துரும். சஸ்பென்ஷன் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஹாஃப் டே. ஓகே. ஸோ இதுதான் ப்ரோ. ஓகே இல்லை, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நீங்கள் வீடியோவில் வந்து எங்களுக்கு சொன்னதுக்கு. ஸோ ரோனக் ப்ரோ, ஸோ மற்ற ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து எனக்கு சில டீடைல்ஸ் தேவைப்படுது. நீங்கள் இது மட்டும் முடிச்சிடுங்க, நம்ம அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். 2 minutes. ஓகே. ஸோ நம்ம சொன்ன இந்த Volkswagen போலோ இதுதான். ஸோ ரோனக் ப்ரோ அண்ட் வந்து காரோட ஓனர். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன இல்லை, இந்த இன்ஜின் போல பாருங்கள், ஸ்டார்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஃபேன் மட்டும் என்ன பேசிட்டு சொன்னார், ரெஸ்ட்டாக இருக்குது தெரியல ப்ரோ, டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறோம். மெக்கானிக் எதுவுமே சொல்லாதீங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஃபேன் மோட்டர் போயிருக்கு, பெட்டு போயிருக்கு, எதுவுமே சொல்லாதீங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க எல்லாமே சொல்லியிருக்கோம். அண்ட் பேசிக் கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில் எல்லாம் டாப்அப் பண்ணிக்கோங்க, இது கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூட்டில் ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ வண்டி வந்து நேராக வந்து மெக்கானிக் செட் போகுது. நம்ம வந்து ஷாப்புக்குள்ளே போய் ஒரு நம்மளோட எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணிடலாம். ஸ்ரீ மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி விக்னேஷ் ப்ரோ வந்து ஷாப்புக்கு வந்திருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு ப்ரோ? பிரேக் பேட் போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் பார்த்துட்டு. ஓ, வேறு பிரேக் பேட் மட்டும் தான் மாற்றணும். ஓகே. பாருங்க, இந்த மாதிரி தான் ஒரு நீங்கள் ரெகுலராக அப்பப்போ போகிற விஷயத்தை அப்பப்போ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டைமில் மொத்த செலவுமே வந்துடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு விஷயம் போச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டாதீங்க ரொம்ப நேரம். மேபி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம், பட் அது சீக்கிரமாக நீங்கள் மாற்றுறது தான் நல்லது. இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து பிரதர் வந்து முடிச்சுட்டு கிளம்பிடுவார் மெக்கானிக் ஷெட்டுக்கு. ஸோ நம்ம ஷாப்பில் இருக்கிற மற்ற ஸ்பேர் பார்ட்ஸை ரோனக் ப்ரோட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் என்ன ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, எப்போ வருவீங்க? ரெடியா? மைக் ஆன் பண்ணிக்கலாமா? போயிடலாம் ப்ரோ, உள்ளார வாங்க போகலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அதை தவிர எனக்கு இன்னுமே சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தேவைப்படுது. வாங்க டன் போகலாம். வாங்க. ஸோ ரோனக் ப்ரோ வாங்க போகலாம். ப்ரோ இருங்க, உள்ள டூர் வந்து லாஸ்ட் டைமே காமிச்சிட்டோம். ஓகே டன். எனக்கு டூர் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ அந்த விக்னேஷ் கஸ்டமர் அவர் இருந்தனால எனக்கு வந்து லைக் சஸ்பென்ஷன் வந்து ஒரு 70,000 to 80,000 கிலோமீட்டர்ஸில் மாற்றணுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. டன். டயர்ஸ் வந்து ஒரு 40,000 to 50,000 கிலோமீட்டர் மாற்றணுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். அது தவிர இப்போ கிளச் பிளேட்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு மாற்றுற மாதிரி இருக்கும்? டிபெண்ட்ஸ் ப்ரோ, எத்தனை பேர் வண்டி ஓட்டுறாங்க. ஆமாம். ஸோ 2 பேர் ஓட்டுறாங்கன்னா ஒரு 30,000 to 40,000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் யூஸ். கம்பெனி ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது 1,00,000 கிலோமீட்டர் போகும். ஓகே. ஆஃப்டர் தட் நீங்கள் பண்ணுவீங்கன்னா மெஷின் ஃபிட்டிங் வராது, மேன்மேட் லேபர் தான் பண்ணுறாங்க. ஸோ அது மெஷின் ஃபிட்டிங் மெஷின் டைப் ஃபிட்டிங் வராது. ஓகே. ஸோ அதுக்கு இது நீங்கள் 30,000 40,000 50,000 டிபெண்ட். இப்போ ஒரு ஆள் தான் ஒரு 50,000 அசால்ட்டாக போகும்.
இப்போ 2-3 பேர் ஓடுறாங்க, எல்லாம் டிரைவிங் பண்ணுற ஸ்டைல் வேறு. கிளட்ச் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து மாத்திர மாதிரி இருக்கும். என்ன ப்ரைஸ் வருது ஒரு நார்மல் i20யோட கிளட்ச்னா எவ்வளோ ப்ரோ வருது? i20னா ஒரு ஒரிஜினல் 8500 அந்த 9000 ரேஞ்சில் வரும். ஓகே. சஸ்பென்ஷன் ரொம்ப சீப் சார். i20க்கு எல்லாம் 3000-4000 ரேஞ்சில் வந்துடும். பிரேக் பேட்ஸ் 1000-1050 ஓகே 1050 அவ்வளோதான். அந்த பால் ஜாயிண்ட் அதெல்லாம் சஸ்பென்ஷனோட எல்லாமே சின்ன ஐட்டம் சார். எல்லாம் சேர்த்து ஒரு 10-15,000 ரூபாய் எல்லாம் ஆகிடும் உங்களுக்கு i20. போலோ டிஸ்க் பேட் எவ்வளோ வருது? ஏன்னா இப்போ ரீசெண்டாக கம்பெனியில் மாற்றிருந்தேன் அந்த டிஸ்க் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக டிஸ்க் 1600 ஈச். இல்லை டிஸ்க்கு தான் ரோட்டர் 1600 ஈச். அவ்வளோதானா? 1600 into 2 3200 plus 1050 4100 உங்கள் வேலை முடிஞ்சு. 4000 rupees ரவுண்டில் உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. எனக்கு 8000 சம்திங் ஆன மாதிரி ஒரு ஞாபகம். அது நீங்கள் கம்மி. ஸோ இதுதான் நீங்கள் ஆக்சுவலாக ஒரிஜினல் பார்ட்ஸும் டீல் பண்ணுற மாதிரி சொல்லி ஒரிஜினல் கூட டீல் பண்ணுறோம். ஒரிஜினலுக்கு என்ன ஆஃப்டர் மார்க்கெட் யார் தயார் பண்ணுற ஒரிஜினல். ஸோ அதில் சில பேர் அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரிஜினல் 10,000 தராரு, நான் அதே யார் தயார் பண்ண ஒரிஜினல் உள்ள என்ன எழுதிருக்கு ஹாண்டை பக்கத்தில், நான் 5,000 தரேன், நீங்கள் எதுக்கு ஒரிஜினல் கேட்குறீங்க? அதுதான் புரியல எனக்கு. நான் 5,000 உங்களுக்கு அதே 10,000 ரூபாய் ஐட்டம் தரேன். ஓகே. நீங்கள் சொல்கிறது என்னன்னா நீங்கள் கம்மியாக காசுக்கு ஒரிஜினல் எப்படி கேட்குறீங்க? கிவிங் டைரக்ட்லி ஃப்ரம் தி மேனுஃபேக்சர்ஸ். நம்ம டைரக்ட்லி ஃப்ரம் தி மேனுஃபேக்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வித் தரோம். ஓகே. ஸோ நீங்கள் ஹாண்டை வாங்கினீங்கன்னா அவங்க ஹாண்டை கூட மேனுஃபேக்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க குதிரை போட்டு அவங்க டப்பா போட்டு உங்களுக்கு தந்துடுவாங்க. ஓகே. அவங்களுக்கு ராயல்ட்டிக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்க. புரியுது. டன். ஸோ நீங்கள் மெக்கானிக்கும் ப்ரொவைட் பண்ணுறீங்க தேவைப்பட்டுச்சுன்னா? 100%. சில வேலை கடை முன்னாடியே பண்ணிவிடுவாங்க. ஹெட்லைட் மாற்றணும், லைட் எல்லாம் மாற்றினா எங்கே பண்ணிவிடுவாங்க. ஓகே. இப்போ பெரிய சஸ்பென்ஸ் வேலை எல்லாம் லேபர் ஷெட்டு வேணும் சொல்லிட்டு ஷெட் உள்ளே போயிட்டு டூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணிவிடுவாங்க. ஓகே. சந்தை தான் இருக்கா. ஓகே. ஸோ ஸ்ரீ மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ் எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இருக்கும் 2005லேருந்து இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு கரெக்ட் 18 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்குமே எந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது? எது வந்து நிறைய பேர் அடிக்கடி வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட்? ஆயில் சர்வீஸ், சஸ்பென்ஷன், கிளட்ச், பிரேக். பிரேக் பேட்ஸ் என்ன காஸ்ட் வருது? பிரேக் பேட்ஸ், டிஸ்க்கு எல்லா வண்டிக்கும் அந்த ரேஞ்சில் தான் 1000 rupees 1500 rupees ரேஞ்சில் எல்லா வண்டிக்கும் மேக்ஸிமம் 75% வண்டிக்கு அந்த ரேஞ்சில் வந்துடும். ஓகே. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி ஆல்சோ. 1000 rupees குவாலிட்டி கூட இருக்குது, 2000 ரூபாய் குவாலிட்டி கூட இருக்குது. ஸோ இதுதான் சாய்ஸ் கொடுக்குறீங்க, இந்த குவாலிட்டிக்கு இந்த பிரைஸ், இந்த குவாலிட்டி இந்த பிரைஸ். நம்ம 2-3 குவாலிட்டி எப்போவுமே வைக்கிறோம் எல்லா வண்டிக்கு. எப்படி டாக்ஸி வண்டி வந்துச்சுன்னா அவங்க பட்ஜெட் இருப்பாங்க, ஓன் யூஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். சில பேர் விற்கிறாங்க, பையிங் செல்லிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஓகே. ஸோ எல்லாருக்கும் தேவை பட்ஜெட்டில் இருக்குது பிரேக் பேட்ஸ். தெளிவாக புரிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. அது வந்து உங்ககிட்ட என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து டீல் பண்ணியிருக்கீங்க அதுவும் சொல்லிடுங்க சார். இப்போது பிராண்ட்ஸ்னால் எல்லா வண்டிக்கும் நிறைய பிராண்ட்ஸ் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ i20 உங்கள் வண்டியை வச்சுக்கோங்க. கிளட்ச் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஹாண்டை ஒரிஜினல். ஓகே. ஸோ அதுக்கு மேனுஃபேக்சரிங் PHC வேல்யூ தான் ஒரிஜினல். ஸோ PHC வேல்யூ பண்ணுறோம். பிரேக் பேட்ச்க்கு TVS பண்ணுறோம், லுக்கு கிளட்ச் பண்ணுறோம், ரானியா சஸ்பென்ஷன் பண்ணுறோம், சோனா சஸ்பென்ஷன் பண்ணுறோம். நிறைய பிராண்ட்ஸ். ஒரு வண்டிக்கு என்ன மேனுஃபேக்சரிங் ஒரிஜினல் அந்தந்த பிராண்ட் வைக்கிறோம். ஒரு பிராண்ட் ஒரு காஸ்ட்ல இருக்கும். இப்போ டஸ்டர் வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளட்ச் லுக்கு தான் ஒரிஜினல். அதான் நான் லுக்கு தான் வைக்கிறேன், நான் PHC வேல்யூ வைக்க மாட்டேன். இப்போ i20க்கு லுக்கு தான் PHC வேல்யூ தான் ஒரிஜினல். ஸோ நான் i20க்கு PHC வேல்யூ தான் வைப்பேன், லுக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா என்ன ஒரிஜினல் அந்த வண்டிக்கு அதுதான் வைக்கிறேன் நான். ஓகே. ஸோ இப்போ ஹுண்டாய், மாருதி, டாடா அந்த மாதிரி என்னென்ன பிராண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க? எல்லாம் ஆல் நியூ ஜென்ரேஷன் கார் ஸ்பேர்ஸ் சார். வோல்க்ஸ்வாகன், டொயோட்டா, ரெனால்ட், நிசான், ஹாண்டை, வேறு என்ன இருக்குது? ஹோண்டா எல்லாம் சூப்பர் ரேஞ்சில் பண்ணுறோம். ஃபோர்டு இருக்கா? ஃபோர்டு எல்லாம் சூப்பர் ரேஞ்சில் இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. ஃபியஸ்டா, ஃபிகோ, ஈகோ ஸ்போர்ட், ஃபிகோ ஆஸ்பர், டைட்டானியம். ஓகே. ஐகான் கூட பண்ணுறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோம். மஹேந்திரா கூட இருக்குது. எல்லா வண்டிக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு பேசிக் இப்போ மார்க்கெட் என்ன ரேஞ்சு 90% கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அது நம்ம வைக்கிறோம். ஒரு 10% நம்ம அரேஞ்ச் பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி தந்துடலாம். சில ஐட்டம்ஸ் கிடைக்காது, அது இல்லை தான் சொல்ல முடியும். ஓகே. இந்த ஃபோக்ஸ்வாகன் சொல்லியிருந்தீங்க, ஸ்கோடாவும் இருக்குல்ல நம்மக்கிட்ட? எஸ் இருக்குது. லக்ஸரி பிராண்ட் ஆடி, BMW, பென்ஸ், அதுக்கு ஆடி, BMW எல்லாருக்கும் இருக்குது ப்ரோ. சில மாடல்ஸ் செட் ஆகிடும், சில மாடல்ஸ் இருக்காது. ஸோ அதை அகைன்ஸ்ட் ஆர்டர் தந்துடலாம். ஓகே. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ ஸ்ரீ மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் A to Z எல்லா பிராண்ட்ஸ்லையுமே எல்லாமே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் இன்னுமே லாஸ்ட் டைம் 10% வந்து கொடுத்துருந்தீங்க ப்ரோ. லாஸ்ட் டைம் 5% தந்தோம் ப்ரோ. 5% தான் கொடுத்தீங்களா? 5% தான் தந்தேன். ஸ்பேர் பார்ட்ஸ்ல இவ்வளோ மார்ஜின் இருக்காது. நான் அதே 5% கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு நோ இஷ்யூஸ். உங்கள் நிறைய கஸ்டமர் வந்தாங்க, நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டாங்க, உங்கள் யூடியூப்ல கூட போட்டாங்க, அவங்க பார்த்து கூகுளில் கூட போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, நான் 5% கமிட் பண்ணேன். ஒரு 3 to 5% ரேஞ்சில் நான் இந்த வாட்டி கூட பண்ணிடுறேன் உங்களுக்கு. சேம் டன். சேம். உங்களோட நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. டன். உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். ஓகே டன் சார். உங்கள் வண்டிக்கு என்ன வேணும் இப்போ? என் வண்டிக்கு இப்போ தான் எல்லாமே மாற்றினேன். பிரேக் பேட்ஸ் மட்டும் வாங்கலாம் தான் வந்திருந்தேன். வாங்க வாங்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷாப் டூர் ஒன்று போயிடலாமா? வாங்க ப்ரோ, அப்படியே கூட்டிகிட்டு போயிருங்க. வாங்க. இப்போ இதுதான் டாடா ரேக்.
எல்லாம் டாடா வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே இருக்கும். ஓகே இங்கே காமிக்கிறேன். எனக்கு அப்படியே ரீப்ளே பார்த்த மாதிரி இருக்கு. இது டொயோட்டா ரேக். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஈடிஎஸ் வண்டிக்கு சாமான். இதுதான் சோனா கம்பெனி. இப்போ வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்டட் பிராண்ட். எல்லாமே வைக்கிறோம் ப்ரோ, எல்லாமே வேறு ரேட். ஆனால் இது டொயோட்டா ஒரிஜினல் வாங்கினீங்க போய் 8000 ரூபாய் வரும். இப்போ இம்போர்ட்னா 1500 ரூபாய் ரேஞ்சு. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் 2 வாட்டி கூட வாங்கினீங்கன்னா அது அவ்வளோ செலவு வராது உங்களுக்கு. புரியுது. ஸோ அது மாதிரி இப்போது சில ஐட்டம்ஸ் ஒரிஜினல் தான் வைக்கிறோம். இப்போ பிரேக் மாஸ்டர் சிலிண்டர் இது இம்போர்ட் போட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிடும். ஸோ இது நம்ம ஒரிஜினல் வர வைக்கிறோம். இது டொயோட்டா ஒரிஜினல் பார்த்து ஏற்ற மாதிரி இதுவும் பண்ணுறீங்க பாருங்க. என்ன வண்டிக்கு சப்போர்ட் பண்ணோம் அந்த மாதிரி வைக்கிறோம் நம்ம. ஓகே டன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஜிடிஎஸ் வீல் ட்ரீம் ஒரிஜினல். இது அல்டிஸ் ரேக்கு, கொரோலா அல்டிஸ். ஓகே இங்கே ஃபார்ச்சுனர், இனோவா கிறிஸ்டா, இங்கே இனோவா ஃபுல் இனோவா நிறைய வண்டி இருக்குது சொல்லிட்டு இனோவா நிறையா மெயின். இது ஃபுல்லாகவே இனோவா. ஸோ இங்கே சஸ்பென்ஷன், சர்வீஸ் பார்ட்ஸ், பிரேக் பார்ட்ஸ், கிளச் பார்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன ஐட்டம், போனட் இன்ச்சஸ், போனட் லாக், வீல் போல்ட் நட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இனோவாக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஃபுல் ரேஞ்ச் பண்ணுறோம். இது டைமிங் பெல்ட், டைமிங் கிட்டு. இனோவாக்கு பவர் விண்டோ ஸ்விட்ச், இதுதான் பவர் விண்டோ ஸ்விட்ச் வண்டிக்கு. ஓகே. அந்த ஃப்ரண்ட்டில் வர டிரைவர் சைட் சீட் எவ்வளோ வருது? இது உங்களுக்கு இனோவாக்கு உங்களுக்கு 1300 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ கம்ப்ளீட் செட். எஸ், திஸ் இஸ் ஒன்லி தி ஒரிஜினல். யூனோ மிண்டா மேக். இதுதான் தயார் பண்ணுறாரு. நீங்கள் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணி டொயோட்டாக்கு தருவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வண்டிக்கு போகலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த இடத்த பார்க்கறதுக்கு இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா இடமுமே இப்படி தான் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஹோண்டா சிட்டி டைப் 1, ஓகே, டைப் 2, அமேஸ், டைப் 3, டைப் 4, டைப் 5, டைப் 6, டைப் 7. இத்தனை மாடல் இருக்குது ஹோண்டா சிட்டியில். ஓகே. ஸோ எல்லா மாடலுக்கும் நம்ம ஸ்பேர்ஸ் இருக்கிறோம். இது ஸ்கோடா லாரா, ஸ்கோடா ஆக்டேவியா. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வோல்க்ஸ்வாகன். இது ஃபுல் ரேக் வோல்க்ஸ்வாகன், வென்டோ, போலோ, ஸ்கோடா ரேபிட், ஸ்கோடா ஃபேபியா, பசாட்டு, லாரா சப் இங்கே இருக்குது. பசாட்டு எல்லாமே இன்னுமே இருக்கா? பசாட்டு மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் இருக்கோ. சில ஐட்டம்ஸ் காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இல்லைன்னா ரேர் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம், அதெல்லாம் அகைன்ஸ்ட் ஆர்டர் தந்துடலாம். ஓகே டன். ஓகே. இப்போ இது ஹோண்டா ரேக். நெக்ஸ்ட்டு ப்ரோ, நீங்கள் கேட்டீங்க ஃபோர்ட் ரேக்கு. இதுதான் ஃபோர்ட் ரேக். ஆமாம். ஈகோ ஸ்போர்ட் ஹெட்லைட்லாம் எவ்வளோ ப்ரோ? அது ஈகோ ஸ்போர்ட் ஹெட்லைட் 4000 ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பிராண்ட்ஸ். 8000 ஒரிஜினல். இப்போ ரீசெண்டாக இல்லை ஒரிஜினல் 4500 அந்த ரேஞ்சு தான் வரும். ஒரிஜினல் இவ்வளோ தான் வரும். ரீசெண்டாக பாருங்கள் கம்பெனியில் 8000க்கு கொடுத்தாங்க ஒரிஜினல் லைட்ஸ். இல்லை அவ்வளோலாம் வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோர்ட் ரேக். இதுதான் ஃபியஸ்டா, ஃபிகோ. இது ஃபியஸ்டா நியூ மாடல். இங்கே ஆல் நியூ ஃபியஸ்டா சொல்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்போர்ட் இது கிளச்சு. இப்போ ஈகோ ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா லுக்கு தான் ஒரிஜினல் கிளச்சு. ஸோ இது நீங்கள் கம்பெனியில் போனீங்க 8000 ரூபாய். நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு மினிமம் 2000 ரூபாய் கம்மி. அப்படியா? ஆமாம். ஸோ அது மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் சில ஐட்டம்ஸ் நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க, அந்த மாதிரி கம்மி. இப்போ ஷூ பிரேக் 100% மேலே டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் இப்போ இதுதான் ஒரிஜினல். இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். ஓகே. ஃபியஸ்ட் ஈகோ ஸ்போர்ட். இது ஈகோ ஸ்போர்ட் சஸ்பென்ஷன், ஈகோ ஸ்போர்ட்ஸ் வாட்டர் பம்ப், பிரேக் பேட்ஸ் எல்லாம் மேலே, இக்னிஷன் காயில் எல்லாமே இருக்குது இங்கே. டிக்கி ஷாக் அப்சர்வர், சைட் மிரர்ஸ், ஓகே, இன்ஜின் பெட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்ப்ரிங்லாம் வச்சிருப்பீங்களா? கிளாக் ஸ்ப்ரிங்லாம் முன்னாடி இருக்குது. i20 இதெல்லாம் இருக்குது. எல்லா வண்டிக்கும் இருக்குது. ஓகே. என்ன காஸ்ட் வருது i20 இது? i20 1400 1500 அவ்வளோதானா? சீரியஸ்லி அவ்வளோதான்? 2000க்கு பார்த்தேன். இல்லை சான்ஸே இல்லை. நான் தரேன் உங்களுக்கு. ஓகே, மாற்றிட்டேன். மாற்றிட்டீங்களா? இப்போ பார்த்து இதுதான் ஹாண்டை ரேக். இது i10 வண்டி, i10. ஓகே. இது எக்ஸென்ட்டு. இங்கே இருக்குது இங்கே வாங்க. இது சாண்ட்ரோ. இது அசென்ட்டு. இது கெட்ஸ்லாம் போயிடுச்சு. இன்னுமே ஸ்பேர்ஸ் இல்லை கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. அசென்ட் கூட நிறைய என்கொயரி வருது. அசென்ட்டு, இது கெட்ஸு. ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா எல்லா புது ஜென்ரேஷன் வண்டி, எக்ஸென்ட்டு, கிரெட்டா, வர்னா ஃப்ளூடிக், i20 உங்கள் வண்டிக்கு இந்த சைடில் இருக்குது. இப்போ எங்கள் சைடில் இது எக்ஸென்ட் i10 கிராண்ட் சொல்லுவாங்க. இது i20 ஓல்டு, வர்னா ஃப்ளூடிக்கு. இது i20 இலைட். இது எல்லாம் i20 இலைட். ஸோ இது i20 இலைட்டு, வர்னா ஃப்ளூடிக்கு. இது வர்னா ஓல்டு மாடல், 2010 மாடல் அந்த மாதிரி. ஓகே. ஸோ நான் உங்ககிட்ட பேசுறதுக்கப்புறம் இனிமேல் ஏதாவது ஸ்பேர் போச்சுன்னா உங்ககிட்ட எதுவுமே என்கிட்ட வந்துருங்க. நான் உங்களுக்கு என்ன மேக் வேணும் நான் எல்லாமே சொல்லிடுறேன். கம்ஃபர்டபுள் வித் ப்ரைஸ் நீங்கள் வாங்கிடலாம். ஓகே. இது கிரெட்டா வண்டி. இது எலன்ட்ரா சொனாட்டா சொல்கிறாங்கல்ல. ஆமாம். எலன்ட்ரா சொனாட்டாக்கு அவ்வளோ ரேஞ்சில் இல்லை. ஸோ பிரேக் பேட்ஸ், ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் அதெல்லாம் தான் இருக்கும் பேசிக்காக. இது இயோன்னு. ஸோ இங்கே கெட்ஸ் சில ஐட்டம் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ நம்மக்கிட்ட எல்லா மேக்ஸிமம் ஹாண்டா ரேஞ்ச் ஃபுல்லாக இருக்காது. ஹாண்டாய், வோல்க்ஸ்வாகன்லாம் ஃபுல்லாக பண்ணுறோம் நம்ம.
ஓ ஓகே. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹாண்டை பம்பர்ஸ், உங்கள் வண்டிக்கு பம்பர். ஓ பம்பர்ஸ். இனோவா பம்பர் எல்லாம் மேலே இருக்குது. ஓகே. ஸோ பம்பர்ஸுமே வாங்கி நம்ம வந்து அப்படியே பெயிண்டிங் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மாருதி ரேக். மாருதி வண்டிக்கு வேணும். ஆக்சுவலாக மாருதி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப கம்மியாக இருக்கா மற்றது? வெரி வெரி சீப் கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ். எதனால? குவாலிட்டி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு இல்லையா? கார்ஸ் இல்லை, கார்ஸ் கூட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ கார்ஸே 4-5 lakhsல வித்தானா ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்வளோ விற்க பாரு. ஓகே. ஸோ நம்ம டாக்ஸ் கம்மியாக இருக்குதா இல்லை என்ன? மேட் இன் இந்தியாவில். ஸோ மேட் இன் இந்தியா டேக்ஸ் கம்மி, ஸோ ரேட் கம்மி அண்ட் குவாலிட்டி அதே மாதிரி நல்லா இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்கு, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு தான் அண்ட் மேட் ஸ்பேர் பார்ட்ஸ் கூட மேட் இன் இந்தியா. ஓகே. ஸோ இம்போர்ட் சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் கம்மி. இது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரேக்கு, எர்டிகா, பிரிசா. இப்போ நியூ பிரிசாலாம் வந்திருக்கு. நியூ பிரிசா. ஆமாம், அதுக்கெல்லாம் கிடச்சிருக்கு ஸ்பேர். அதுக்கு வண்டியே யாரும் வாங்குறாங்க, இப்போதான் வாங்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 years கம்பெனி சர்வீஸ் பண்ணுவாங்க எல்லாமே. ஆமாம். ஸோ வி வில் ஆல்சோ நாட் கீப் திஸ் ஸ்பேர். நம்ம கூட பண்ண மாட்டோம், ஏன்னா கம்பெனிக்கார ஃப்ரீயா பண்றாங்க. எதுக்கு நம்ம கிட்ட வருவாங்க? ஃபர்ஸ்ட் 3 yearsக்கு அப்புறம் நம்ம கிட்ட வருவாங்க. ஓகே. அந்த டைம் நம்ம ரெடி ஆயிரும். ஸ்லோலி என்கொயரி ஸ்டார்ட் ஆகும். எப்படி என்கொயரி வருது, ஒரு செட் வாங்கணுமா அதுக்கு கூட ஒரு செட் வாங்கி ஸ்டாக் வச்சிடுவோம். அந்த மாதிரி தான் பிசினஸ் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அல்டோ வேகனார், இது அல்டோ K10, செலிரியோ, இது மாருதி பெலினோ நியூ மாடல். இப்போ வருதுல 2015 பெலினோ வந்துருச்சு. பெலினோ 2015லேருந்து இந்த SX4. இது பலஸ் ஜென்னு, ஸ்லோ மூவிங்கு. ஓகே. இது பிரீசா, சியாஸ் இங்கே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா வண்டிக்கும் மோஸ்ட் ஜென்ரல் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அண்ட் பெரிய பெரிய ஸ்பேர்ஸ் புது வண்டினா எப்படி வண்டி வரும் ஸ்லோவாக நம்மக்கிட்டே வந்துடும். பயங்கர பிஸ்னஸ் மைண்டு தான் உங்களுக்கு. பிஸ்னஸ் மைண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை சார். இதெல்லாம் பேசிக், ஏதாவது காமன் எல்லாருக்கும் தெரியணும் இது. நீங்கள் கம்பெனி சொல்கிறீங்க, கம்பெனினா சொல்கிறாங்க, நீங்கள் அதுதான் கேட்குறீங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு வே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதுதான் பேசணும். இப்போ நீங்கள் ஆயில் சொல்றீங்க, கம்பெனி நீங்கள் போகிறீங்க 5W30 தான் சொல்லுவாங்க, எந்த கிரேட் சொல்ல மாட்டாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு பேட்டன்ட் எடுத்துருக்காங்க 5W30க்கு. எந்த கம்பெனி நான் சொல்கிறேன், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஏதோ ஒரு கம்பெனி இப்போ நான் கூட நான் அதுதான் பேசுவேன். என்கிட்ட என்ன இருக்குது அதுதான் பேசுவேன் உங்ககிட்ட. ஸோ அவங்க ஸ்டாஃப்ஸ் கூட அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட என்ன இருக்குது அதுதான் விற்க முடியும். அதே மாதிரி தான். அண்ட் ஐ எம் கிவிங் யூ த சேம் ப்ராடக்ட் அட் லெஸர் ப்ரைஸ், பெஸ்ட் ப்ரைஸ் தென் வை நாட் மீ. அதான் கேள்வி, அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்கிட்ட இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்கள் வண்டிக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்க, என்கிட்ட என்ன ரேட் கேட்குறீங்க உங்களுக்கு தெரியும். மினிமம் 32% 40% டிஃப்ரென்ஸ் வருது. கண்டிப்பாக. இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இப்போ ஒரு நல்ல கிளியர் ஐடியா வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் சென்னை, தமிழ்நாடு, சவுத் எங்கே இருக்குங்க சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். குட் டெலிவரி பண்ணுறீங்களா? எல்லா இங்கே பக்கத்தில் நான் விழுப்புரம், காஞ்சிபுரம்னா நம்ம பஸ்ஸில் போட்டுடலாம். ஓகே. ஒரு 2-3 hours கச்சிருவோம். திண்டிவனம் எல்லாம் டெய்லி பஸ் போகுது. ஓகே. ஸோ இப்போ பக்கத்தில் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்ம பஸ்ஸில் போட்டுருவோம், டெய்லி போகுது அங்கே. அண்ட் பெரிய இது மதுரை, கோயம்புத்தூர்னா நம்ம பார்சல் போட்டுடலாம். இன்றைக்கி சொல்ல நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிடலாம். சரி ப்ரோ, தென் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஸோ அந்த ஷெட்டுக்கே நம்ம வந்தாச்சு. போலோ வண்டி நம்ம ஆக்சுவலாக இப்போ தான் வந்து அந்த ஷாப் டூர் வந்து முடித்தோம். ரோனக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. பண்ணிட்டீங்களா நீங்களும்? ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ரோனக் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதாக இருக்கட்டும், ஷாப் டூர் வந்து காமிச்சிங்க. அது வந்து ஃபைனலாக வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. பார்த்துக்கோங்க எப்படி வேலை போடுறது பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் இங்கே வந்து வந்திருந்தோம். ஸோ எப்படி இருக்குது அந்த ஷெட்டு பார்த்தா தானே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காகவும் தான். தேங்க்யூ ஸோ மச். நோ ப்ராப்ளம் சார். சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க சொன்னதெல்லாம். கண்டிப்பாக டன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இந்த வேறு சூப்பர் கண்டனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோசஸ் அண்ட் ரோனக். தேங்க்யூ. ஷாப் இருக்க லொக்கேஷன் அரும்பாக்கம் மெயின் ரோட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடலாம், லிங்க் வந்து கொடுத்துடலாம். மேப்போட லிங்க் வந்து நான் வந்து அதுவும் உங்களுக்கு போடுறேன். ஃபோன் நம்பரும் போடுறேன். வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு காலில் வந்து உங்களால் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து கொடுத்துடலாம்.